என்ன சொல்றீங்க அத்தை? அது மாமாவோட பாடின்னு தானே இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மேல இருந்து யாரோ கீழே விழுந்திருக்காங்க. முகம் அடையாளம் தெரியாம செதஞ்சு போயிடுச்சுல்ல, அதனால அது உன் மாமனாரோட உடம்பு தான் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. மேடம், என் மாமனார் கிருஷ்ண பிரசாத் எங்க இருக்காரு மேடம்? மலையில இருந்து கீழே விழுந்த ஆக்சிடென்ட் கேஸ் தானே. ஆமா மேடம். நேரா போய் லெஃப்ட் திரும்புங்க, அங்க ஃபர்ஸ்ட் ரூம். வாங்க அத்தை. நீங்க தான் கிருஷ்ண பிரசாத்துக்கு வேண்டப்பட்டவங்களா? ஆமாங்க. நான் அவரோட மருமக, இவங்க அவரோட பொண்டாட்டி. அவரை கரெக்ட் டைம்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்ததே இவர்தான். இந்த காலத்துல எல்லாம் ரோட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தாலே அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு நமக்கு வம்புன்னு கண்டுக்காம போயிடுவாங்க. அப்படி இருக்கும் போது அவர் நெஞ்சில புல்லட் பாஞ்சிருக்குன்னு தெரிஞ்சும் கூட இவரு ரொம்ப தைரியமா தூக்கிட்டு வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருக்காரு. என் புருஷனை யாரோ துப்பாக்கியால சுட்டாங்களா? ஆமா மேடம். நீங்க இவர்கிட்ட பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். என் மாமனார எப்படி கொல்லணும்னு நினைச்சாங்க? யார் கொல்லணும்னு நினைச்சாங்க? என் மாமனார் எங்க பாத்தீங்க? நாங்க காட்டுல விறகு வெட்டி புடைக்கிறவங்கம்மா. வழக்கம் போல இன்னைக்கும் விறகு வெட்டுறதுக்காக போனோங்கம்மா. விலை கூடின போன நம்ம ஊர்ல பயன்படுத்துற மாதிரி யாரும் இல்லையே. ஏயா, ஏன் இப்படி கத்துற? நீங்க யாரோ கீழே கிடக்குறாங்கயா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாரு. மலை மேல இருந்து விழுந்துட்டார் போல. மேல இருந்து விழுந்த மாதிரி இல்லையா, யாரோ துப்பாக்கியால சுட்ட மாதிரி தெரியுது. அதோ அங்க பாரு, தெரியுதுல? ஆமா. ஐயோ, உயிர் இருக்கிற மாதிரி இருக்கு. வாயா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். என்ன இத புடி. வா வா வா. சாரதா, ஏயா கொஞ்சம் சீக்கிரம் வண்டி அடி. சரிம்மா. போலீஸ் கேஸ் ஆயிடுமோ இல்ல வேற ஏதாவது ஆயிடுமோன்னு எதை பத்தியும் யோசிக்காம நீங்க தைரியமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. உங்களோட இந்த நன்றிய நாங்க எப்படி என்னம்மா நீ தீர்க்க போறோம்? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க பெரிய வீட்டுக்காரங்க, நீங்க இப்படி கையெடுத்து கும்பிடுறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. என்னால ஒரு உசுறு பொழைச்சிருக்குல்ல, அதுவே எனக்கு சந்தோஷமா. வச்சுக்கோங்க. வேண்டாம்மா, ஒரு உசுரை காப்பாத்தின புண்ணியம் எனக்கு கிடைச்சா போதும்மா, வேற ஒண்ணு வேண்டாம்மா. அம்மா இந்தாங்கம்மா, உங்க மாமனார் கடந்த இடத்துல இந்த போன் இருந்துச்சுமா. வரங்கம்மா. இந்த உலகத்துல இன்னும் நல்ல மனுஷங்க இருக்காங்கன்றதுக்கு இவங்க ஒரு பெரிய உதாரணமா. ஆமா அத்தை. பேச்சுவாக்குல மறந்து போயிட்டேன். செரிக்கு போன் பண்ணி
உன் மாமா உயிரோட தான் இருக்காருன்னு சொல்றேன்னு சொன்னல, சொல்லுமா. வேண்டாம் அத்தை. என்ன சொல்ற பூமி? அங்க எல்லாரும் அனாதை பணத்தை வச்சுக்கிட்டு உன் மாமான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நினைக்கட்டும், விடுங்க அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல இறுதி சடங்கும் செஞ்சிருவாங்க பூமி. செய்யட்டும், விடுங்க அத்தை. நீ என்ன செய்யறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா பூமி? எனக்கு இல்ல அத்தை. உங்களுக்கு தான் எதுவும் தெரிய மாட்டேங்குது. மாமா மலை மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருந்தா அவரோட நெஞ்சில புல்லட் எப்படி இறங்கிருக்கும்? ஆமால, அதுவும் கரெக்ட் தான். அப்போ மாமாவை யார் கொல்ல பார்த்தாங்கன்னு மாமாவுக்கு சுயநினைவு வந்து என்ன நடந்துச்சுன்னு அவரா சொல்ற வரைக்கும் மாமா உயிரோட இருக்கிற விஷயத்த நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அத்தை. சொன்னா மாமாவை யாரு கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்களோ அவங்க திரும்ப இங்க வந்து மாமாவை கொல்றதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க. வெயில்ல வேணும்னா மாமா வெளியில வந்திருக்கலாம். ஆனா அந்த போலீஸ் கேஸ் மட்டும் அப்படியே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த எஸ்பி சூர்யா இப்ப வரைக்கும் அவங்க அண்ணனை மாமா தான் கொன்னாருன்னு உறுதியா நம்பிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா அத்தை? உங்க மாமனார் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனதும் நல்லதா தான் போச்சு. இல்லன்னு வைங்க, என் கையில நரகத்தை அனுபவிச்சு வலி தாங்க முடியாம என் அண்ணனை ஏண்டா கொலை பண்ணோன்னு அழுது அழுது செத்துருப்பான். அந்த சூர்யாவால கூட மாமாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனால மாமா உயிரோட இருக்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அத்தை. ஆமா, உன் மாமாவை யாரோ துப்பாக்கியில சுட்டிருக்காங்கன்னா அது போலீஸ் கேஸா ஆகாதாமா? ஆகும் அத்தை. ஹாஸ்பிட்டல்லையே கேஸ் போட சொல்லுவாங்க. இல்லனா அவங்களே கேஸ் போட்டுருவாங்க. எந்த ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் ஆனாலும் உடனடியா அந்த சூர்யாவுக்கு விஷயம் தெரிஞ்சிரும். இப்ப இதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது பூமி? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. பாத்தீங்களா அத்தை, டாக்டரோட உருவத்துல அந்த கடவுள் நமக்கு எப்படி ஒரு வழியை காட்டியிருக்காருன்னு. இதெல்லாம் நல்லா இருக்குமா? ஆனா உயிரோட இருக்கவும் மாமனாரு இறந்து போயிட்டாருன்னு இந்த உலகத்துக்கு எத்தனை நாள் நம்ப வைக்க முடியுமா? மாமா நிரபராதின்னு நிரூபிக்கிற வரைக்கும், உண்மையான குற்றவாளி அந்த அபூர்வாதான்னு நிரூபிச்சு காட்டுற வரைக்கும் நமக்கு இத பண்றதை தவிர வேற வழி இல்ல.